நீலிரா இது ஒரு இலங்கை தமிழர்கள் படம். இதுவரை ரிலீஸ் ஆன இலங்கை தமிழர்கள் படத்துல காட்டினதை விட இதுல ரொம்ப வித்தியாசமான புதுமையான முறையில இந்த படம் பண்ணிருக்காங்க. அது என்ன விஷயம்னா, போர், சண்டை, துப்பாக்கி சுடுதல், பாம் இந்த மாதிரி எந்த விஷயமே இல்லாம தடவை இந்த படத்தை புது முறையா பண்ணிருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் நிறைய இருக்கு. ரிவ்யூவை ஃபுல்லா பாருங்க. எடுத்ததுமே ஒரு அற்புதமான ஒரு கல்யாண வீடு. அங்க விடிஞ்சா கல்யாணம், அதுக்காண்டி உண்டுன வேலை எல்லாமே நடக்குது. அப்போ நைட் ஆனதும் அங்க ஒரு 5 ஆர்மி நபர்கள் வர்றாங்க. வந்துட்டு வாக்கி டாக்கில என்னென்னமோ பேசுறாங்க. அதை பார்த்திருக்கிற அந்த கல்யாண வீட்டுக்காரங்க, ஆர்மிக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க வீடெல்லாம் பூட்டிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு லேடிஸ் எல்லாருமே ஷர்ட் மேல ஷர்ட் கிட்டத்தட்ட ஒரு 4 சட்டை 5 சட்டைன்னு போட்டுக்கிறாங்க. சரி, என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தூரத்துல பாம் சவுண்டு, துப்பாக்கி சுடுற சவுண்டு இதெல்லாம் கேட்குது. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கேப்டன் நவீன் சந்திரா அவர் என்ன பண்றாரு, அவங்களோட சீஃபுக்கு வாக்கி டாக்கில பேசுறாரு. அப்போதான் தெரிய வருது, நீங்க லொகேஷன் மாறி போயிட்டீங்க, நீங்க தப்பான இடத்துக்கு போயிட்டீங்க, இன்னைக்கு நைட் எங்கேயாச்சும் தலைமறைவா மறைஞ்சிருங்க, காலையில நம்ம ஆர்மி ஃபோர்ஸ் உங்களை பாதுகாப்பா மீட்டு திரும்ப கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சீஃப் சொல்லிட்டு வாக்கி டாக்கி கட் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த ஆர்மி டீம் இங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அந்த இலங்கை தமிழர்கள் இவங்களை கொன்றுவாங்க. சோ அந்த கல்யாண வீட்டுக்குள்ள அந்த 5 ஆர்மி மேனும் போறாங்க. அங்க அந்த வீடை லைட்டா சர்ச் பண்றாங்க. தன்னோட பாதுகாப்புக்காக அவங்க அந்த விஷயத்த பண்றாங்க. கிட்டத்தட்ட நவீன் சந்திரா இந்த படத்துல வில்லனா தான் நடிச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுதான் இல்ல. அவர் ஒரு சைடா ஹீரோவா கலக்க, அவருக்கு ஆப்போசிட்டா வர்றவர் ஒரு சைடு ஹீரோவா கலக்க, இப்படி இந்த படத்துல எல்லாருமே ஹீரோவா தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல மெயினா வில்லன் யாருமே கிடையாது. சரி, இப்ப இந்த வீட்டுக்குள்ள போன ஆர்மி மேன்ஸ் என்ன பண்ணாங்க, ஆர்மி மேனை பார்த்த உடனே லேடிஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ அந்த ஒரு நாள் நைட்டை எப்படியாச்சும் போக்கணும், வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது. இப்படியே இன்டர்வல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட முடியுதுங்க. இப்ப செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வீட்டுல அவங்க சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு இடம் மட்டும் வித்தியாசமா கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துலதான் ஹீரோயின் அவங்க மனநல பாதிக்கப்பட்டு அந்த ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. அது ஏன், எதுக்கு, என்னன்னு படத்துல ரொம்ப சென்டிமெண்டான ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. இப்போ அங்க வந்த இலங்கை தமிழர்கள் இந்த வீட்டுல நம்ம இது கல்யாண வீடு, இவங்க சாப்பாடு வச்சிருப்பாங்க, அதனால இங்க நம்ம சாப்பிட்டு போலாம், இல்ல ஒரு டீ சாப்பிட்டு போலாம் அப்படின்னு அவங்க அந்த வீட்டுக்கிட்ட போறாங்க. கல்யாண வீடு இப்படி இருக்காது, நாளைக்கு இவங்க கல்யாணம், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துல அந்த வீட்டை வாட்ச் பண்ணி போய் கதவை தட்டி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க என்னன்னா ஆர்மிக்காரங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கறது. இவ்வளவு நடந்தும் இன்னும் சண்டை நடக்கலையா? ஆமாங்க, சண்டையே வரல. அது இதுன்னு என்னென்னமோ வீட்டுக்குள்ள நடக்க, வீட்டுக்கு வெளியே அவங்க என்னென்னமோ பண்ண, ரொம்ப விறுவிறுப்பா, ரொம்ப த்ரில்லரா. வீட்டு மொட்டை மாடிக்கு ஒருத்தர், யாராச்சும் நகட்டிங்கன்னா நான் இந்த பாம்பை வீசிடுவேன் அப்படின்னு அந்த பின்னுல கை வச்சுட்டு சொல்லுவாரு. அதை பார்த்த ஆர்மி டீமும் அவங்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுங்க. அதுதாங்க இந்த படமே. இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க